ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகியிருக்காங்க. ஸோ சின்னதா ஒரு புல் பேக் ஏதாவது வராங்களான்னு பார்த்துட்டு என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு லெவல பார்க்கும்பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட்டா தான் இருக்கு. பட் டேட்டாவ வச்சு ரெஃபர் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் ரெஃபர் பண்ண ஒரு டேட்டாவுடைய ஒரு வியூ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புல்லிஷ்கான ஒரு வியூ தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஹையை கட் பண்ணாங்கன்னா நான் வந்து கால் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ண போகிறேன். என்னுடைய என்ட்ரி அப்படிங்கிறது வந்து நான் இந்த கேண்டிலில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில்ஸ் மேலே போனாங்கன்னா ப்ராஃபிட் வரும். ஸோ மேலே தான் போயிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 25,970 வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும். என்னுடைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ என்னோடய ட்ரேட் அப்படிங்கிறது முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் வேணாலும் கால் சைடும் போகட்டும், புட் சைடுக்கும் போகட்டும், எப்படி போனாலும் நாம் வந்து எந்த ஒரு பிளேஸை ரீச் ஆனால் ஒரு கால் ஆப்ஷன் எடுக்க போகிறோம், எந்த ஒரு பிளேஸை ரீச் ஆனால் நம்ம புட் சைடு என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு சைடுமே வந்து முடிவு பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ட்ரேட் பிளானாக இருக்கணும். நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆனோடனே என்ட்ரி அப்படிங்கிறது பண்ணணும். என்ன ரிசல்ட் வந்தாலும் ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடை வந்து டிசிப்ளினாக க்ளோஸ் பண்ணால் தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். தொடர்ந்து வந்து ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஒருத்தவங்க வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நம்ம அதை பார்த்துட்டு ஒரு ஆசையில் வந்து தூண்டப்பட்டு மார்க்கெட்டுக்கு வந்து நம்மளும் பண்ணிடலான்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சி தான் நானும் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக இதை சொல்லிகிட்டு இருக்கேன். லேர்ன் பண்ணுற ஒரு விஷயத்தை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணும் பொழுது நீங்களும் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.